அதனால அந்த சுவை கண்ட பூனைகள் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு வரும்னு அவர்கள் ஏதோ மாதிரி செய்யறாங்க. அதெல்லாம் தெரியுது. ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க. நிர்வாகிகள்லாம் முன்ன அப்படிதான் சொல்லியிருந்தாரு, எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு. அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அருமையான பதிலை சொல்லியிருந்தார். திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொல்றார். ஒன்னே கேட்கிறேன், விஜய் ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகராக இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பிச்சு என் தலைமையில தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு, மதுரையிலையும் சொன்னார். இதை நான் சொன்ன உடனே விஜயோட போறீங்களாங்க? அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன், தெரியப்படுத்துறேன். உங்களுக்கு அந்த சில பேர் கூவி விஜய் அழைக்கிறாங்களே அவர்களுக்கு, அவரு ஒரு உச்சபட்ச நடிகர், அவ்வளவு வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிசாமியை முதலமைச்சர் ஆக்குவதற்கு அவரை தோல்ல தூக்கிட்டு அலைய போறாரா? இது ஒரு சிறு குழந்தைய கேட்டா கூட சரி சொல்லும். அதனால பழனிசாமி அங்க கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாசத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார். விஜய் அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே 1% கூட வாய்ப்பு இல்லை என்றுதான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிசாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருன்னா அது அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைடல் அட்டெம்ப்ட். விஜயோட சேர்றதுக்காக பாஜகவையே கழட்டி விட்டாலும் விடலாம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் பேசுறாங்க. அதை ஃபர்ஸ்ட் சொன்னது நான் தானே உங்களுக்கு. பழனிசாமியை பத்தி தெரியும், துரோகத்தை தவிர வேற எதுவும் தெரியாத பழனிசாமி முன்னையே பிரம்மாண்ட கட்சி வரும்னு பிஜேபி கூட்டணிக்கு தவிர்த்து பார்த்தார். அந்த பிரம்மாண்ட கட்சி வரலன்னு தெரிஞ்சதும் பிஜேபி கூட்டணியில் இருக்கார். ஒரு வேலை அதாவது விஜய் இவர்களோட வரல, இவர்களை ஏற்றுக்கொண்டு விஜய் தலைமையிலான கூட்டணிக்கு இவர்களை விஜய் ஏற்றுக்கொண்டால் உறுதியாக பாஜகவை விட்டு ஓடி வந்து விடுவார் என்பது ஏற்கனவே 2024 தேர்தலில் என்ன பண்ணாரு பழனிசாமி? பாஜகவுக்கு அது முக்கியமான தேர்தல். மோடி அவர்கள் 3வது முறையாக பிரதமராக வேண்டும் என்பதற்காக இந்தியா முழுவதும் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்டிஏ கூட்டணியை பலப்படுத்தி வந்த நேரத்தில் டெல்லியில தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டத்தில் பிரதமர் மோடி அவர்களுக்கு வலது பக்கம் உட்காந்துட்டு ஓடி வந்தவர் தானே. என்னெல்லாம் பேசினார் அன்றைக்கு எஸ்டிபிஐ மாநாட்டில் போய் என்ன பேசினார்? பாஜக ஆட்சிக்கு வருவது ஆபத்து தமிழ்நாட்டுக்கு, மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராக முடியாது, அப்படியெல்லாம் பேசினவர் பழனிசாமி. இன்றைக்கு வேற வழி இல்லைன்னதும் அங்க போய் சேர்ந்துட்டு இருக்காரு. அதானே தவிர அவருடைய எண்ணமெல்லாம் எதையாவது பண்ணி எதை தின்றால் பித்தம் தெளின்னு இன்றைக்கு வேற வழி இல்லாம அந்த பிரம்மாண்ட கட்சி அவர் சொல்றாரு, நீ கூவி அழைக்கிறாரு, பிள்ளையார் சொல்லி போட்டு அப்படிங்கிறாரு, அந்த கட்சி வரல என்னதும் ஓடி போயிட்டாரு.